வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி உண்டு என்ன. இன்றைக்கு வந்து சமையல் காணொலி ஒன்று தான். ஆனால் அப்படியே மிச்சத்தை சொல்லுங்க நீங்க. சமையல் காணொலி தான். ஆனால் நாங்கள் சமைச்சது ஒன்றையும் காட்டையிலாமல் போட்டுதே. மழை கொஞ்சம் 2-3 தடவை இன்றைக்கு வந்துட்டு சமைச்சு கொண்டு இருக்க, அதால வந்து காட்டையிலாமல் போயிட்டு இன்றைக்கு வந்து நிறைய வகையான சமையல் தான் சமைச்சு நாங்கள் மீன் இறைச்சி அப்படியே முட்டை மிளகறிகள் எல்லாமே செய்திருந்தோம். நாங்கள் வந்து அதை வந்து காட்டையெல்லாம் போயிட்டு மழை காரணத்தால். ஆனால் இவ்வளவு மீன் சமைச்சிருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களை வந்து நீண்ட தூரத்துல இருந்து எங்களோட வந்து பார்க்குறதுக்கு வந்து இப்போ எங்களோட இயற்கை அந்த அழகை இந்த எங்களோட கிராமத்தை எங்களோட ஊரை வந்து பார்த்து எங்களோட சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்லி வந்திருக்கோம். முக்கியமா வந்து சொஜின்ற கையால சாப்பிடணும்னு வந்திருக்கோம். உண்மையிலுமே அதை நாங்கள் சந்தோஷமா வரவேற்கிறோம். இவ்வளவு தூரத்துல இருந்து எங்கள்கிட்ட மினக்கட்டு வந்தா பிறகு அவையோட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டது. அப்ப தாங்கள் நினைச்சுதான் முல்லைத்தீவனா கிட்ட அப்படின்னு தான் நினைச்சலாம். ஆனா இவ்வளவு தூரத்துக்கு அங்கால இருக்கிறோம்னு சொல்லி அதில் வந்தது வந்து தங்களுக்கு அது ஒரு அனுபவம் என்ற மாதிரின்னு சொன்னவே. ஆனா எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. எங்களை தேடி இவ்வளவு தூரம் பெறுகிறோம் என்றால் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சந்தோஷம் உண்மையிலுமே. அதோட இப்பவே வந்துட்டோம். ஆனா வந்தாலும் அவை வந்து எங்களோட குளத்தை வந்து பார்த்து தாங்கள் வந்து கொஞ்சம் போட்டோக்கள் எடுத்து அந்த ஞாபகமா அந்த போட்டோக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். நாங்கள் அவைக்கு வந்து சாப்பாடுகள் பரிமாறுறதையும் என்னென்ன சமைச்சிருக்கிறோம்ன்றதையும் காட்டுவோம். இப்ப போய் நாங்கள் என்னென்ன அவைகளுக்கு சமைச்சு வச்சிருக்கோம். இரண்டாவது அவைகள் குழம்பாக்க போயிட்டோம்னா அந்த கட்டத்துக்குள்ள நாங்கள் இப்போ என்னென்ன சமைச்சு வச்சுக்கிறோம் காட்டுவோம் உங்களுக்கு. அப்படியே தொடர்ந்து வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அவைகளுக்கு என்னென்ன சமையல் செய்திருக்கிறோம்னு பார்த்தா பச்சரிசி சோறு ஏன்னா இது வந்து எங்கட நெல்லிலேயே குத்தி எடுத்தது. மற்றது நாங்கள் சோறு மாற்ற மாட்டோம். நடுவில் யார் வந்தாலும் இந்த சோறு தான் கூடுதலாக சமைக்கிறது. சோறு சமைச்சிருக்குது. இஞ்சால பார்த்தீங்கன்னா கீரை வெள்ளைக்கறி நல்ல தேசிக்காய் அப்படியெல்லாம் பட்டு நல்ல ஒரு வெள்ளைக்கறி வச்சுருக்கு. இதுதான் கூடுதலாக நான் காட்டணும்னு நினச்சி நான் செய்யக்கே. ஆனால் இன்னொரு நாளில் அந்த வீடியோ கட்டாக காட்டுவோம். பாவக்காய் வெள்ளைக்கறி கூடுதலாக எல்லோரும் குழம்பு கறி தான் வைக்கிறேன். நாங்கள் பால் கறி வச்சுருக்கிறேன். அவ்வளோ சுவையாக இருக்குது உண்மையிலுமே. அதோட சுவாப்பாறை மீன் வந்து பொரியல் செய்திருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிரட்டல் அப்படியே நல்ல ஒரு பிரட்டல் கறியாக வச்சுருக்கோம். அப்படி இல்லை கிண்டி போட்டு நாங்கள் போட சரி நல்ல ஒரு பிரட்டல் கறி வச்சுருக்கு. இந்த தக்காளி பழமும் வெங்காயம் சேர்த்து சம்பல் செய்திருக்கிறேன். முட்டை எடுத்துருக்குது. கப்பல் வாழைப்பழம் கடைசியாக முட்டையாக வச்சுருக்கிறேன். தக்காளி பழம் சொதி வச்சுருக்கிறேன். அதோட நல்ல பேர மீன் குழம்பு ஒவ்வொரு துண்டு மீன்களாக போட்டு குழம்பு வச்சுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வெண்டிக்காய் பால் கறி வச்சுருக்கிறோம். கத்தரிக்காய் பால் கறி வச்சுருக்குது. அதோட அன்னாசி பழம் துண்டுகளும் வட்டி வச்சுருக்குது. அன்னாசி பழம் இங்கே இருக்குது. என்ன பிரச்சனைனா காணாமல் போச்சுது. இவ்வளவும் செய்திருக்கிறோம். நாங்கள் அவைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக என்ன மீன் மழை இருட்டி கொண்டிருக்கு. ஆனால் ஒரு பாட்டம் பெய்துட்டு மழை எப்படி இருக்கு. உண்மையிலுமே எனக்கும் ஒரு மன திருப்தியாக இருக்குது. ஏனென்றால் அவைகளுக்கு இவ்வளோ அவை கூடுதலாக வெள்ளைக்கறியல் மிரக்கறியல் கேட்டிருந்தவை. மற்ற மீன் கேட்டிருந்தவை. இறைச்சி விருப்பம் இல்லையான மாதிரி தான் சொல்லியிருந்தவை. நாங்கள் ஊர்கோழி என்னபடியாக விரும்பி சாப்பிடுவோம் தானே. அதனால் ஊர்கோழி சமைச்சிருக்கு. நல்ல மீன் வாங்கி கறி வச்சிருக்கு. மழை வந்துட்டு நாங்கள் கொண்டு போய் வைப்போம். அதோட பார்த்தீங்கன்னா சோளன் அவியுது ஏன்னா நாங்கள் சோளம் அவிய விட்டுருக்கோம். நல்ல சோளன் உண்மையிலேயுமே பெரிய சோளம். அப்போ நாங்களும் அவிச்சு சாப்பிட்டு அவைகளுக்கு வந்து அவிச்சு கொடுக்குறதுக்காக அவிய போட்டு கிடக்கு. அப்படியே மூடி விடுவோம் அவிய எடுத்துக்கிறேன். மழை தான். ஆனால் எங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா தூரி கொண்டு போகுது. பார்ப்போம். நீ அவையால் வந்தால் சரி சாப்பாடை கொடுக்கலாம். இப்போ வந்தாக்கள் எல்லாம் குழம்பாக்க போயிடும் பாருங்க. இப்போ குளத்துக்கு போனாக்களை பார்க்குறதுக்கு நாங்களும் போகிறோம். வேணா சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ அவையோட போய் நாங்களும் சேர்ந்து பார்த்துட்டு வருவோம். இங்கே வாய்க்கால் திறந்து விட்ருக்கு கொஞ்சம். இதான் எங்கட குடும்ப சவாரி. குடும்ப சவாரி வாகனம் எங்கட இல்லை அப்பா அந்த பேமா அவடுங்க எல்லாடி ஏறாது. இது வராது. நான் நடந்தான் போகிற நடக்கட்டா ஏறக்கூடிய அளவுக்கு இதுவான். நீங்கள் இறங்கி நடங்க. நான் இறங்கிட்டேன். ஏனண்டா இழுக்குதில்லை.
அதான் எல்லாரும் பார்த்து கொண்டு நிற்கணுமே. ஓ நீங்கள் வராங்க இல்லையா? எப்படி இருக்குது இடம்? காற்று எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆனால் அவருக்கு கொஞ்சம் இருமுறை, அவருக்கு கொஞ்சம் இருமுறையால் இது குளிர் காற்று தானே இரும். குளிக்கலாமண்ணா, பிரச்சனை இல்லை. நீங்கள் ரெடியாட்டா நான் ரெடி. திஜிஞ்ச பாருங்க, ஆண்டியை பாருங்க, அக்காவுக்கு இதில் போகிறீங்களே, அப்போ போங்க போங்க, அவன் ஆண்டியோட போங்க, அக்காவோட அந்த அக்காவோட இதில் வராது தண்ணி, அதுக்கு தண்ணி வராது அங்கே, அதுக்கு மிஞ்சி ஏற அங்கே அந்த கலிங்கி ஏற படியால் போகுது. அப்பா தனியாக வரட்டுமோ? ஆண்டியோட வாங்க, அம்மா வர ஆண்டி வர ஆண்டி வர அம்மா நான் வாங்க. இப்போ குளத்துக்கு போய் எல்லாரும் இறங்கி வருகிறோம். நானும் வெளிநாட்டில் இருந்தால் வந்துருக்கேன், வாங்க. இதனால இறங்குறதான் கொஞ்சம் கவனமாக இறங்கி வந்தா சரி. பாருங்க எல்லாருக்கும் வழிகாட்டி மாதிரி வாரார் முன்னுக்கு. இப்போ எங்களுக்கு பழகிட்டது விடத்தை நடந்து. இப்போ இது கூடுதலாக சமைக்கிற குறைவாக்கள், வெள்ளி அரிசி அது இதுன்னு புழுங்கல் இங்கே கூடுதலாக பச்சை அரிசி தான். நாங்கள் எல்லாத்தையும் டிரைவரையும் கூப்பிடுங்க. சாப்பிட வேண்டாம். பாறை மீன் அங்கால ஊர்கோழி இறைச்சி இருக்கு, நாட்டுக்கோழி இறைச்சி வடிவா போட்டு சாப்பிடுங்க. எல்லாம் உங்களுக்கு தான். அந்த முடியும் அந்த முடியை தான். ரைட். போட்டு சாப்பிடுங்க. இஞ்சல் வாங்க சிச்சு. அப்போ மாடியில் போய் சாப்பிடுவாங்க போங்க. இது என்ன கறி? இது கத்திரிக்காய், இது பாவக்காய் பால் கறி. பாவக்காய் பால் கறி சாப்பிட்றீங்களா? அவருக்கு அதுதான் விருப்பம். பாவக்காய் பால் கறி, இது வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி பழம், வெங்காயம், சம்பல், மீன், இறைச்சி. நீங்கள் வைக்கல? இறைச்சி லேட்டா ரைட். ஓகே ஓகே. மீன் முட்டை எடுக்கல? இல்லை, நான் முட்டை சாப்பிட்றீங்க. அண்ணா இவரையும் சாப்பிட சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. இல்லை இல்லை புழுங்கல் போடுறது இல்லை. பச்சையாக ஊற்றுவோம், காய போட்டு நெல்லை. எப்படி இருக்கு பாவக்காய் கறி? உங்களுக்கு தானே சமைச்சது, நீங்கள் நல்லா போட்டு சாப்பிடுங்க. தமிழ் சாப்பாடு சாப்பிடுவார் விரும்பி. மீன்களுக்கு கூடுதலான ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர். கீரையெல்லாம் போட்டு சாப்பிடுங்க. அதை கோழி இறைச்சி இருக்குண்ணா, போட்டு சாப்பிடுங்க. இதுண்டா குழம்பே ஒரு தனி ருசி. உண்மையிலே தான் நாங்களும் சாப்பிடுவோமே. ஓ, சொதி விட்டு சாப்பிடுங்க. கேமா கோமது சூப்பர் சுப்ரி. ஓ, சோழனும் வந்துடுது. சரி அம்மா, சந்தோஷம் அண்ணா. சந்திப்பா. ஓகே, சந்தோஷம். பிள்ளைகளோட வாங்க. அம்மா அப்பாவையும் சரி, ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. சரி அண்ணா, நீங்க போயிட்டு அடியுங்க, நம்பர் இருக்கு தானே. சரக்கு சொல்லி விடுங்க. இல்ல எப்படி
வானம் எல்லாம் வலிக்கிடுதுண்ணே. வலிக்கிடுதோ ஆக்களுக்கு நல்ல சந்தோஷம். நல்ல சந்தோஷம். மழையும் வந்துடுது. எங்களோட மழை கன தான். நேரம் என்ன கன நேரம் கண்டது. அதான் இப்போ கிட்டத்தட்ட 3:30-4 மணி இருக்கும் போல. 4 மணியா அதோ இறங்கு அவையெல்லாம் தூரம் போகணும் இல்லை யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் போவோம் அப்படி பாய் காட்டு கொண்டு இப்போ பார்த்தீங்களென்றால் அவையெல்லாம் நல்ல ஒரு சந்தோஷமாய் சாப்பிட்டுட்டு கன நேரம் எங்களோட வலிக்கிட்டு உண்மையிலேயே எங்களுக்கும் நல்ல ஒரு சந்தோஷம் வேணா. நாங்கள் அதுல பெரும்பாலும் காணொலியில எடுக்கல உண்மையிலேயே தான். ஏனென்றால் என்ன நினைக்கிறோமோ தெரியான்ற ஒரு விஷயம் உண்டு. அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடிப்போம். நன்றி, வணக்கம்.